தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதன் பின்னணி குறித்த தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நன்றி சௌந்தர்யா. நேயர்களுக்கு வணக்கம். கோடை காலம் அப்படிங்கிறது இப்பத்திலிருந்தே ஆரம்பிச்ச ஒரு உணர்வு தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதி வாரங்களில் நம்ம அந்த வெயிலினுடைய தாக்கத்தை நன்றாகவே உணர்ந்தோம். மக்கள் மத்தியிலும் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, என்ன இப்பவே இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அப்போ மே மாதம்ல இதனுடைய வெயிலுடைய தாக்கம் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இதை பற்றி இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எல் நினோவினுடைய தாக்கம் இன்னும் நீடிக்கிறது, அது கோடைக்காலம் முழுக்கவுமே இருக்கும் அப்படிங்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதிகாரப்பூர்வ தகவல். அதிலும் குறிப்பாக இன்று மற்றும் நாளை, அதாவது சனி ஞாயிறு 2 நாட்களிலும் நமக்கு இந்த வெயிலினுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வழக்கமாக நமக்கு ஒரு 30 to 33 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ இன்று மற்றும் நாளையை பார்க்கும் பொழுது அந்த 33 கொஞ்சம் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரித்து ஒரு 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையை உணர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அது எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரைகலை விளக்கத்தோட பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இன்னும் சற்று விரிவாக வழங்குவதற்காக நம்முடன் வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் அவர்கள் இணைப்பில் இணைகிறாங்க. அவங்க கிட்ட நம்ம முதல்ல பேசிடலாம். சார் வணக்கம். இப்ப பொதுவாகவே இந்த வெயிலுடைய தாக்கம் என்ன இப்பவே இருக்குன்றதா மக்களுடைய கேள்வியா இருக்கு. இதற்கு என்ன காரணம் சார்? வரக்கூடிய இந்த மார்ச் 6 வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு வானிலையை நாம உணரலாம்? ஹலோ, வணக்கம் ஐயா. அதாவது வானிலை காற்றின் அமைப்பை பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா ஐரோப்பா இடைப்பட்ட மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து இமயமலை பகுதிக்கு வரக்கூடிய மேற்கத்திய இடையூறோட வலுத்தன்மை அதிகரித்திருக்கிற காரணத்தினால இமயமலை பகுதிகள், அதாவது குறிப்பாக பஞ்சாப், காஷ்மீர் மற்றும் டெல்லிக்கு வடக்கே உள்ள இமாச்சல பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள், உத்தரகாண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கத்திய இடையூறு காரணமாக, அதாவது இமயமலைக்கு வரக்கூடிய மத்திய தரைக்கடல் தாழ்வு பகுதி காரணமாக மழை பொழிவை வட இந்தியாவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது பனி மழை பொழிவு, ஐஸ் கட்டி, ஆலங்கட்டி மழை பொழிவு, இடிமின்னல் கூடிய மழை பொழிவு. அங்கே இருந்த உயரழுத்தமானது தற்பொழுது அதாவது தொடர்ந்து வலுவான மேற்கத்திய இடையூறு வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தமானது வங்கக்கடலுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறது. இந்த வங்கக்கடல்ல இடம்பெயர்ந்திருக்கிற இந்த உயரழுத்தமானது மழைக்கு சாதகம் இல்லாத காற்றை, அதாவது காற்று சுழற்சி போன்ற தாழ்வு சுழற்சிகள் இருந்தால்தான், லோ பிரஷர் இருந்தால்தான் இது மழைக்கு சாதகம் இருக்கும். உயரழுத்தமும் தொலைவில் இருந்தால் அது வெப்பசலன மழைக்கு சாதகம் இருக்கும். தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி, ஆந்திர கரையை ஒட்டி வலுவான உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால கிழக்கு திசையிலிருந்து குளிர்காற்றை தமிழ்நாட்டின் தரை மீது ஏற்றிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேச இருக்கிறோம் நேயர்களே. அதாவது இப்போ வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு 2 நாட்கள், குறிப்பாக சொல்லக்கூடிய இன்று மற்றும் நாளை, தொடர்ந்து மார்ச் 6 வரைக்கும் நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது சற்று அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டது. சரி, அவ்வாறாக இருக்குமாயின் அது எந்தெந்த பகுதிகளில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம சரியாக ஒரு 10 மணி நிலவரப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலையில் ஒரு 30 டிகிரி செல்சியஸ், அதாவது 10 மணிக்கே நம்ம ஒரு 30 டிகிரி செல்சியஸை உணரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக ஒரு 12 மணி நிலவரத்திலிருந்து ஒரு 1 மணி நிலவரம் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, இந்த வெப்பநிலை ஒரு அடர்ந்த சிவப்பு நிறமாக இருக்கு இல்லையா? இது முழுக்க முழுக்க இந்த வெப்பநிலையினுடைய அந்த தாக்கத்தை தான் நமக்கு குறிக்கிறது. அப்படியாக நம்ம குறிப்பாக சொல்லக்கூடிய பகுதிகள், அதாவது காரைக்குடி, மதுரை, திண்டுக்கல், தொடர்ந்து திருச்சி, கரூர், அதற்கு அடுத்தபடியாக பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 35 to 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம உணரக்கூடும். ஏன்னா வார இறுதி நாட்களில் நம்ம எல்லாருமே வெளியே பயணம் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். அதற்காக வெளியே பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு முன்னேற்பாடுகளோடு நம்ம செல்வது நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கணிப்பு தான் இது. திருநெல்வேலி, மதுரை, காரைக்குடி, திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 35 to 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேலம், ஈரோடு உள்ளிட்ட இடங்களையும், தொடர்ந்து தர்மபுரி உள்ளிட்ட இடங்கள்ல, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களும், மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளிலுமே இந்த 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிறதாக அறியப்படுகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் காலையில் வானம் மேகமூட்டத்துடன் இருந்தாலும் கூட மதியத்திற்கு மேலே அந்த வெப்பநிலை என்பது ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வரைக்குமாக இருக்கிறது. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளாக காஞ்சிபுரம், மதுராந்தகம், புதுச்சேரி, நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் 30 to 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நாம் உணர முடியும். இது சரியாக ஒரு 1 மணி நிலவர வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெயிலினுடைய தாக்கம் அதற்கு அடுத்த மணி
மணி நேரங்கள்ல கொஞ்சம் அதிகரிக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு டிகிரியிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிச்சு இந்த வெப்பநிலையானது நமக்கு ஒரு 5 மணி வரைக்கும் நம்ம உணர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாகவே கோடை காலம், வெயில் நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த பகல் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு சற்று நீண்ட இடைவெளியாகத்தான் இருக்க தோன்றும். அப்படியாக இருக்குன்னா 5 மணி வரைக்கும் நம்ம இந்த வெப்பநிலையை வந்து உணரக்கூடியதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வெப்பநிலை இருக்கிறது. இது அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல சனிக்கிழமை முடிஞ்சு திரும்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கும் பொழுது அந்த வெயிலுடைய தாக்கம் எவ்வாறாக இருக்கும் என்றால் 10 மணிலிருந்து ஒரு 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம உணர முடியும். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து 1 மணிக்கு மேல கொஞ்சம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வெயிலுடைய தாக்கத்தை குறைச்சிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளாக வானிலை நிலவரம் நமக்கு காட்டுது. அதற்காக நம்ம என்ன சொல்ல வரோம் என்றால் இந்த 2 நாட்கள் இந்த வெயிலுடைய தாக்கம் என்பது இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். இது மார்ச் 6 வரைக்கும் நீடிக்கிறதுன்னு சொல்றாங்க. இது இந்த மார்ச்சுக்குடைய இருக்கக்கூடிய முதல் வாரத்திற்கான கணிப்பு. இன்னும் வரும் நாட்களில் இந்த வெயிலுடைய தாக்கம் எவ்வாறாக இருக்கும் என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நேயர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.